பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் ஆவியானவரோடு நடப்பது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? மீண்டும் இன்றைக்கு உங்களை சந்திப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியால். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியானவரோடு கூட நம்ம நெருங்கி பேச பழக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க நிரப்பப்பட, நம் ஒவ்வொருவருக்கும் ஆவியின் வரங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிற தேவன். ஆண்டவரோடு எப்படி நடக்க முடியும்? அதற்கு ஒரு கிருபை வேண்டும், ஒரு வர வேண்டும். அதற்கு பெயர்தான் நம்முடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது கிருபை வரங்கள். நீங்கள் நினைக்கக்கூடாது அதெல்லாம் பெரிய பெரிய தேவ ஊழியர்கள், பெரிய பெரிய பாஸ்டர்மார்கள் அல்லது பெரிய பெரிய சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க தான், அவங்களுக்கு தான் அதெல்லாம் தருவார் ஆண்டவர்னு அப்படி நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை அனல் மூட்டி நீங்கள் நல்லா ஜெபித்து கொண்டே வாங்க. உங்களுக்குள்ளே தேவன் கிருபை வரங்களை வைத்திருப்பார். அது உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்துக்காக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அதுதான் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. சில நேரத்தில் கிருபை நம்ம சொல்லிட்டு இருப்போம். அந்த கிருபை என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த கிருபையின் அந்த கண்டுபிடிப்புல தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரத்தை நீங்க அனல் மூட்டணும். அப்போதுதான் ஒவ்வொரு நாள் உங்களுக்கு இன்பமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க அந்தந்த நேரத்திற்கு ஏற்ற ஆவியின் வரங்கள் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளது கிரியை செய்யும். பாருங்க, ஆத்தும பாரம் வரும், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள சில சந்தேகங்கள் வந்தால் உடனே ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவர் கிருபையாக உங்களை நடத்துவார். அவர் பெயரே கிருபையின் ஆவியானவர். ஜெபம் பண்ணலாமா அந்த கிருபைக்காக? உண்மையை சொல்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். சரியா? ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அந்த ஜீவனுள்ள வசனம் கிருபையினாலே ஆவியின் வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த கிருபை வரங்கள் இந்த கடைசி நாட்களில் வெளிப்படணும் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாளில் ஆண்டவரே, அவங்க உள்ளத்தில் ஏதாயிலும் கலக்கங்கள், பயங்கள், சந்தேகங்கள், குழப்படிகள் இருந்தால் நீர் அவர்களுக்கு தெளிவான ஒரு நடத்துதலை தருவீராக ஆண்டவரே. வேலை குறித்தோ, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்தோ ஏதாயிலும் உடைய பிள்ளைகள் கலங்கி கொண்டிருந்தால் இப்பொழுதே ஒரு புது அபிஷேகம் அவர்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் நடத்த போகிறீர் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் நடத்தி கொடுத்து இரவிலே உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி படுக்கைக்கு செல்லும்போது இந்த நாள் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான நாளா இருந்தது என்று உடைய பிள்ளைகள் உம்மை ஸ்தோத்தரிக்க போகிறார்கள். அதற்காக மகிமையை உமக்கு ஒருவருக்கு மட்டும் நான் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.